தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். காங்கிரஸ் திமுக சண்டை முடிவுக்கு வந்து விட்டதா? காங்கிரஸ் தொண்டர்கள் திமுகவுக்கு வாக்களிப்பார்களா அல்லது திமுக தொண்டர்கள் காங்கிரஸுக்கு வாக்களிப்பார்களா? இந்த சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த 16ஆம் தேதி சென்னை வந்த கேசி வேணுகோபால் ரகசியமாக விஜயை சந்தித்து விட்டு போயிருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்கவில்லை. இப்படியான ஒரு தகவல் ஓடிக்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக திமுகவினுடைய பொதுச் செயலாளராக ஏறக்குறை 50 ஆண்டு காலம் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை விட விஜய் இப்பொழுது முக்கியமான நபராக காங்கிரஸுக்கு தெரிய வந்துவிட்டது. காங்கிரஸ் காலாவதியான காங்கிரஸை தூக்கிய திமுக இன்று திமுகவும் காங்கிரஸும் இரண்டும் வேறு வேறு திசைகளிலே பயணிக்க வேண்டும். அதுதான் தமிழக நலனுக்கு நன்மை பயக்கும் என்கின்ற கருத்து இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரை திமுக 0.5% வாக்கு வங்கி வைத்திருக்கிற தேமுதிகவை வழிமீறி விளைவைத்து காத்திருக்கிறது. தேமுதிக பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு இயக்கம் அல்ல. தேமுதிக மிகப்பெரிய மக்கள் சக்தி உள்ள இயக்கமும் அல்ல. இந்த இயக்கம் திமுகவுக்குடைய வாக்கு வங்கியை தூக்கி நிறுத்தும் என்று நம்புகிற அளவுக்கு திமுக பலவீனமாக போயிருக்கிறது. இதுதான் இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியலில் பரபரப்பாக பேசப்படுகிற செய்தி. திமுகவை பொறுத்தவரை ஆளுங்கட்சி, அது அதிகாரம் உள்ள கட்சி, இப்படி ஆட்சி அதிகாரத்தை வைத்து கொண்டு இருக்கிற கட்சி. தேமுதிக காங்கிரஸுடைய உறவு பலப்பட வேண்டும். உறவு நமக்கு ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு போவதற்கு அது நமக்கு தேவைப்படும். இந்த சூழல் தமிழ்நாட்டிலே நிலவி இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழக மக்கள், குறிப்பாக தென்புலத்து மக்கள் மறந்த ஒரு பெயர் மூக்கையா தேவர். இந்த மூக்கையா தேவர் காவிரி பிரச்சனைக்கு, கச்சத்தீவு பிரச்சனைக்கு, இந்தி பிரச்சனைக்கு, சமூக நீதி பிரச்சனைக்கு குரல் கொடுத்த தமிழ்நாட்டினுடைய ஒரு முன்னோடி. 1976 அவர் மரணம் அடைவதற்கு முன்பு கச்சத்தீவுக்காக பெரிய போராட்டத்தை நாடாளுமன்றத்திலேயே நடத்தியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேருவோடு இந்திரா காந்தியோடு 2 பேரோடும் பல சமர்களை நடத்தி இருக்கிறார். கச்சத்தீவை நீங்கள் தமிழர்களுக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். தமிழர்கள், குறிப்பாக மீனவர்கள் பல பேர் இதனால் பாதிக்கப்படுவார்கள். வாழ்வாதாரம் பாதிக்கப்படும். அவர்களுடைய உயிர் உத்தரவாதம் இல்லை. இலங்கை அரசாங்கம் அவர்களை எப்படியாவது பழிவாங்கும். எதிர்காலத்தில் எல்லை பிரச்சனை தலைதூக்கும். அப்போது அந்த நாட்டினுடைய இராணுவம் தமிழக மீனவர்களை தாக்கக்கூடிய அபாயம் எதிர்காலத்திலே வரும் என்கின்ற அந்த சிந்தனையை அன்றே விதைத்திருக்கிறார். நதிகளை தேசியமயப்படுத்த வேண்டும். காவிரியினுடைய சட்டர்கள், காவிரியினுடைய அணைக்கட்டுகள் அத்தனையும் டெல்லியின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். முல்லைத்தீவு, பாலாறு போன்ற அணைகள் தமிழ்நாட்டினுடைய நலனை பாதிக்கும் என்று பதிவு செய்திருக்கிறார். இந்தியை எதிர்த்திருக்கிறார். இந்தியை திணிக்காதீர்கள். நேரு பிதான் இந்திரா காந்தி 2 பேருக்கும் கடுமையான எச்சரிக்கைகளை பதிவு செய்திருக்கிறார். இது இன்றைக்கு முன்னோடிகளாக கச்சத்தீவு, காவிரி பிரச்சனை, முல்லைத்தீவு, பாலாறு, இந்த சமூக நீதி பிரச்சனைகளுக்கு அன்றே குரல் கொடுத்தவர்
மூக்கையா தேவர். இவர் குற்றப்பரம்பரை ஆங்கிலேயர் காலத்தில் வகுக்கப்பட்ட இந்த சட்டத்தை எதிர்த்து அதை நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பேசி அந்த சட்டம் நடைமுறையில் இல்லாதவர் ஒழிக்கப்பட்டதற்கு அவர் பலமுறை போராடி இருக்கிறார். இந்தி தமிழர்களுக்கு தேவையில்லை, தாய்மொழி தமிழ், தொடர்பு மொழி ஆங்கிலம், இரண்டும் தான் எங்களுக்கு அவசியம் என்பதை அன்றே பதிவு செய்திருக்கிறார். இப்படி பல போராட்டங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்ந்து வாடகை வீட்டிலே மரணமடைந்திருக்கிறார். மரணமடைகிற பொழுது 60,000 ரூபாய் கடன் வைத்திருக்கிறேன், இதை எனக்கு பிறகு என்னுடைய வாரிசுகள் இந்த கடனை அடைத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இதெல்லாம் சாதாரணமாக 6 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை நாடாளுமன்ற உறுப்பினர். வறுமை எளிமை, தன்னுடைய தென்புலத்து மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்காக 3 கல்லூரிகளை உருவாக்கி இருக்கிறார். உசிலம்பட்டி, கமுதி போன்ற பகுதிகளிலே தங்குகிற இடம் இலவசம், கல்வி இலவசம், உணவு இலவசம். இன்று பல கல்வி கொள்ளையர்களை இந்த திராவிட இயக்கம் உருவாக்கி இருக்கிறது. கல்வி கடைச்சரக்காக மாறிவிட்டது. ஆனால் இந்த கல்வி பணி தமிழக முழுவதையும் விரிவுபடுத்த வேண்டும் என்று போராடி இருக்கிறார். பழனி பாபாவோடு நெருக்கமாக இருந்திருக்கிறார். சமூக சிற்பி, சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமல்ல, அம்பேத்கரியவாதிகளுக்கும், அருந்ததிய மக்கள், சலவை தொழிலாளர்கள், சவர தொழிலாளர்கள், செருப்பு தைக்கும் தொழிலாளி, முஸ்லீம், இவர்களெல்லாம் ஒரு அரசியல் ரீதியாக அதிகாரம் பெற வேண்டும் என்று போராடிய பழனி பாபாவோடு நீங்கள் நல்ல உறவாக இருந்திருக்கிறார். மூக்கையா தேவர் பழனி பாபா நட்பு மிகப்பெரிய ஆழ்ந்த சிந்தனை, சமூக சிந்தனை, சமூக நீதிக்கு வித்திட்ட அந்த நட்பு. ஆனால் இன்று மூக்கையா தேவரை சாதி அடையாளத்தோடு, பார்வர்டு பிளாக், தென்மண்டல உசிலம்பட்டியோடு அவர் மறக்கப்பட்டு விட்டார் என்பதுதான். டெல்லியில் அவர் இந்திரா காந்தியோடு போராடியது, நேருவோடு போராடியது, இந்தி மொழிக்கு எதிராக போராடியது, இப்படி பல போராட்டங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மைல்கல்லாக இருந்திருக்கிறது. இதுவெல்லாம் இன்று அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு கொண்டு போகப்படவில்லை. ஒரு மூக்கையா தேவர் காணப்படவில்லை, ஒரு கக்கன் காணப்படவில்லை, காமராஜ் காணப்படவில்லை. அடுத்த தலைமுறையில் இது போன்ற தலைவர்கள் உருவாக்கப்படவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் இந்த இனத்தினுடைய சாபக்கேடாக பார்க்கப்படுகிறது. மூக்கையா தேவருடைய மகன் பசும்பொன் முருகன் விடுதலை சிறுத்தைகளை தன்னை இணைத்து கொண்டு பணியாற்றி இருக்கிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி இருக்கிறார். இந்த போராட்டம் மூக்கையா தேவர் விட்டு சென்ற போராட்டத்தினுடைய தொடர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில் மூத்த தலைவர்கள், பல தலைவர்கள் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார்கள். இன்று அவர்களெல்லாம் மறக்கப்பட்டு விட்டார்கள். தமிழ்நாட்டினுடைய அரசியல் அரிச்சுவடியை தோண்டி பார்க்கிற பொழுது இந்த மக்களுக்கு முறையான அரசியல் போய் சேரவில்லை. முறையான அரசியல், அதுக்கான தளமே அமைக்கப்படவில்லை. இந்த தளம் அமைக்கப்பட வேண்டும். இந்த அரசியல் மக்களிடம் கொண்டு போகப்பட வேண்டும். கம்யூனிஸ்ட் ஜீவா, கக்கன், இப்படி பல பேருடைய தியாகங்கள் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. அதனுடைய விளைவுதான் அடுத்த தலைமுறை திக்கு தெரியாமல் திரிகிறார்கள். அரசியல் என்னவென்று தெரியாத ஒரு சூழல் இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய இருட்டடிப்பு, சமூக இருட்டடிப்பு, சமூகம் இருட்டடிப்பு, சமூக நீதி இருட்டடிப்பு, கொள்கை இருட்டடிப்பு, இப்படி பல இருட்டடிப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இனம் எந்த காலத்திலையும் அறிவுசார் எழுச்சி ஏற்பட்டு விடக்கூடாது. இது திமுக அதிமுகவிலே கரைந்து விட வேண்டும்.
அதிமுக திமுக தான் அங்கே இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி, வீரமணிகளும், துரைமுருகன்களும், ராணிப்பேட்டை காந்திகளும் தான் அரசியலை சொல்லிக் கொடுக்கக்கூடிய சிந்தனையாளராக இருக்கிறார். ஆதவ் அர்ஜுனா, புதிய வரவு, புஷி ஆனந்த், இவர்கள் அடுத்த கட்ட தலைவர்களாக உருமாறி இருக்கிறார்கள். விஜயினுடைய வீடு தான் தமிழ்நாட்டினுடைய பெரியார் திடலாக மாறி இருக்கிறது. பெரியாரிடம் கருத்து கேட்பவர்கள், பெரியாரிடம் ஆலோசனை சொல்லுகிறவர்கள். திருமலை பிள்ளை ரோடு காமராஜருடைய இல்லம் பல முக்கிய முடிவுகளுக்கு காரணமாக இருந்தது. தமிழ்நாட்டின் தலைவிதியை அது அந்த வழிபோக்கை மாற்றியது. பெரியார் திடலும் திருமலை பிள்ளை ரோடும் அது இன்று பனையூராக மாறி போய்விட்டது. அன்புமணியும் பனையூர், விஜயும் பனையூர், நடிகைகளும் பனையூர். இந்த பனையூர் வரலாற்றிலே தடம் பதிக்குமா? இந்த தமிழர்களை மீட்டெடுக்குமா? இப்படியான கேள்விகளை பல நாட்களாக பதில் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த பதில் எங்கே கிடைக்கப் போகிறது? யாரிடமிருந்து கிடைக்கப் போகிறது? மூக்கையா தேவருடைய அரசியல், மூக்கையா தேவர் வாழ்ந்த அந்த சமூக சூழல், இந்த சூழல்களெல்லாம் அடுத்து தலைமுறைக்கு கொண்டு போகாதனுடைய விளைவு தான் இன்று இந்த சமூகம் மிக பிற்போக்குத்தனமான பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பயணம் எதிலே போய் முடிவடையும், எங்கே இந்த பயணம் நிறைவு பெறும் என்பது யாராலும் விளக்க முடியாத கேள்வியாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசியல் களம் சூடு உடுக்க துவங்கி இருக்கிறது. தேமுதிகவுக்காக காத்து நிற்கிறார் முதலமைச்சர். காங்கிரஸுக்காக காங்கிரஸ் நம்மை விட்டு போய்விடுமோ என்று வருத்தப்படுகிறார். காங்கிரஸை காப்பாற்றிய கருணாநிதியும் கருணாநிதி பிள்ளையும், இது காப்பாற்றிய காங்கிரஸ் திமுக இப்பொழுது விஜயிடம் செல்ல தயாராகிவிட்டது. திமுகவை விட பெரிய சக்தியாக விஜய் தெரிகிறார். திமுகவுடைய கொள்கை கோட்பாடுகள், சமூக நீதி எல்லாம் போலி சித்தாந்தம், போலியான கொள்கை, போலியான நடிப்பு, அத்தனையும் போலி. அதன் விளைவு இன்று திமுகவை விட விஜயே மேலானவர் என்கின்ற ஒரு அரசியல் பரப்பப்படுகிறது. திமுகவை நம்பி எந்த பலனும் இல்லை. காங்கிரஸ் இப்பொழுது பனையூர் பக்கம் பாதை மாறிவிட்டது. இதற்கு காரணம் திமுகவினுடைய இந்த இழி நிலைக்கு காரணம் திமுக இந்த மக்களிடம் எந்த விதமான ஒற்றுமையும் உயர்வையும் எந்த விதமான கொள்கை கோட்பாடுகளையும் இது செய்யாததனுடைய விளைவு இன்று திமுக தேமுதிகவையும் காங்கிரஸையும் நம்பி எங்களை விட்டு போய்விடாதே நற்றாற்றிலே என்ற நிலைக்கு திமுகவினுடைய நிலைமை வந்துவிட்டது. இது அரசியலினுடைய முதிர்ச்சியா அல்லது அரசியலுடைய வீழ்ச்சியா? இது எதனால் இப்படி நடக்கிறது? இந்த விஜயினுடைய அரசியல் திமுகவை மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த அச்சம் தேர்தல் முடிகிற பொழுது இது தமிழ்நாட்டினுடைய தலைவிதியினுடைய போக்கை மாற்றும் என்று நம்புவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.